சொல்லாதீங்க. ஒரு பொண்ணு கூட லவ் பண்ணாம இருந்திருப்பீங்க? உண்மையை சொல்லுங்க. ஆக்சுவலா நாங்க மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோக்காக நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. அதோட லிங்க்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியல் அனுப்பிட்டுக்கிறேன், அதை மறக்காம செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் 2 ப்ரீசெட் நான் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட் நாட் ப்ரீசெட்னு ஒரு ப்ரீசெட் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேகர்ட் ப்ரீசெட் இன்னொரு ப்ரீசெட் இருக்கும். இந்த 2 ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா அதை அலைட் மாஸ்டரில் வந்து மறக்காம இம்போர்ட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கனாவே போதும், அலைட் மாஸ்டரில் வந்து இம்போர்ட் ஆயிரும். இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் பீட் நாட் ப்ரீசெட்னு ஒரு ப்ரீசெட் இருக்கும், அந்த ப்ரீசெட்டை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங் இருக்கிற பீட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா போதும். இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேகர்ட் வந்து நீங்கள் ஷேகர்ட் ப்ரீசெட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க போதும். அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பீட் நாட் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் வரும். அது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிங் விண்டோவை நானே கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அதோட லிங்க்கு பார்த்தீங்கன்னா தந்துக்கிறேன், வேண்டாம் டவுன்லோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து வச்சுருங்க அந்த ஒயிட் பாயிண்டரை. நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கனாவே ஒயிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அதை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வச்சுருங்க அந்த ஒயிட் பாயிண்டரை. வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கானுக்கும் க்ரீன் கலரில் அந்த ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து போய்க்குங்க. மீடியாவில் போய் உங்களுக்கு தேவையான அந்த பிளாஸ்டிங் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு வச்சிடறேன். வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி மீடியாவில் போய் எனக்கு தேவையான அந்த வீடியோ வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த பிளாஸ்டிங் வீடியோ வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பிளாஸ்டிங் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பிளாஸ்டிங் வீடியோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஐக்கான் இருக்கும், அதில் வந்து போய்க்கோங்க. அதில் போய் வால்யூமை வந்து ஃபுல்லாக மியூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக இமேஜஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிளாஸ்டிங் வீடியோ தான் ஃபஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தாலும் ஏரோ இருக்கும், ரைட் சைடு பார்த்த மாதிரி அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஏரோவை செலக்ட் பண்ணிங்கனாவே ஃபஸ்ட்டு ரெட் லைனுக்கு பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிரும் அந்த ஒயிட் பாயிண்ட்டு. இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் அந்த ஏரோவை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கனாவே போதும், அந்த ஒயிட் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு ரீட்லைன் வந்து மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து போய்க்கோங்க. மீடியாவில் போய் தான் உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். ஓகே, நான் ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி மீடியாவில் போய்க்கிறேன். மீடியாவில் போய் எனக்கு தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் வந்துருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும், அதை வந்து கொடுத்துருங்க. ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்தீங்கன்னாவே போதும், இமேஜ் ஸ்க்ரீனில் ஃபிட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுருங்க. அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜை வந்து நீங்கள் அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப சிம்பிள் தான். நான் பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜை வந்து எகைன் நான் அலைன் பண்ணி வச்சுக்கிறேன். அலைன் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தாலும் ஏரோ இருக்கும், அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரெட் லைன் வந்து மூவ் ஆயிரும். அடுத்த ரெட் லைன் மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். இமேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் வரும், அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெட் லைன் வரும், ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பெண்ட் ஆயிரும். ஓகே, அதனால் மறக்காமல் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா அடுத்த ரெட் லைன் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. இதில் 2 ஆப்ஷன் வரும், அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கனாவே போதும், இமேஜ் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெட் லைன் வரும், கடைசியில் எக்ஸ்பெண்ட் ஆயிரும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டாக எகைன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி அடுத்த இமேஜ் ஆட் பண்ணுங்கள். இதே மாதிரி இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை இமேஜை நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக மட்டும் 2 இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜ் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் வந்து 2 இமேஜ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்காக.
நீங்கள் ஃபஸ்ட் இமேஜ் வந்து எப்படி எடிட் பண்ணீங்களோ அதே மாதிரி எடிட் பண்ணணும். மேலே 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் கொடுத்துருங்க. உங்களுக்கு அப்போவுமே சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து போய்க்கோங்க. அதில் போய் நீங்கள் வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜை நீங்கள் அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, நான் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்காக மட்டும் 2 இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை இமேஜ் ஆட் பண்ணிடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் எல்லா இமேஜும் ஆட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக மட்டும் 2 இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நாம் என்ன பண்ண போகிறோம்னா சிசி தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். சிசி எதுக்குன்னா இமேஜோட குவாலிட்டி அதிகப்படுத்துறதுக்கு தான் சிசி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். இது எங்கேருந்து காப்பி பண்ண போகிறோம், நான் வந்து இன்னொரு பீஸு சொல்லியிருப்பேன், ஷேகட் பீஸ்ன்னு. அந்த பீஸில் ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் 3 லேயர் இருக்கும். அந்த 3 செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த ஏரோக்கு பக்கத்தால். அந்த ப்ளஸ் போட்ட பாக்ஸை செலக்ட் பண்ணி காப்பி 3 லேயர் வந்து கொடுத்துருங்க. இந்த 3 லேயரும் பார்த்தீங்கன்னா காப்பி ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு ப்ராஜெக்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிருங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் போட்ட பாக்ஸ் செலக்ட் பண்ணி பேஸ்ட் 3 லேயர் வந்து கொடுத்துருங்க. பேஸ்ட் 3 லேயர் கொடுத்தீங்கன்னா போதும். அங்கே காப்பி பண்ண அந்த 3 லேயர் இங்கே பேஸ்ட் ஆகிடும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் எண்டுக்கு போயிருங்க. எண்டுக்கு போயிட்டு அந்த ப்ளூ லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். இல்லை 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா கடைசியில் எக்ஸ்பெண்ட் ஆயிரும். இந்த மாதிரி அந்த 3 ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா கடைசியில் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3 ப்ளூ லேயரும் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இமேஜில் வந்து அப்ளை ஆகும். ஓகே, அது மறக்காமல் எல்லா இமேஜுக்கும் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஓகே, இப்போ நம்ம சிசி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சு இப்போ இமேஜோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜுக்கு தேவையான ஷேகட் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அது எங்கேருந்து காப்பி பண்ண போகிறோம்னா எகைன் பார்த்தீங்கன்னா ஷேகட் பீஸில் வந்து ஓப்பன் பண்ணிருங்க. ஓப்பன் பண்ணிட்டு அது கீழே ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை செலக்ட் பண்ணி எஃபெக்ட்ஸில் போங்க. 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. இந்த எஃபெக்ட் எல்லாமே காப்பி வரும். நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுற ப்ராஜெக்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிருங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த இமேஜை செலக்ட் பண்ணி எஃபெக்ட்ஸில் வந்து போங்க. எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் வந்து போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸில் வந்து போனீங்கன்னா 3 டாட் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை செலக்ட் பண்ணி பேஸ்ட் அப் கொடுத்துருங்க. நீங்கள் 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் அப் கொடுத்துருங்க போதும். அங்கே காப்பி பண்ண எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ்ட் ஆகிரும். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிற எல்லா இமேஜ்லையும் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் தான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 இமேஜ்லேயும் பேஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜ் ஆட் பண்ணியிருப்பீங்க. எல்லா இமேஜ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டே பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டு எல்லா எடிட் முடிச்சு நீங்கள் இந்த இமேஜை வச்சு எடிட் பண்ண அவசியம் இல்லை. உங்கள் பர்சனல் இமேஜ் கூட வச்சு எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனல் இப்போ எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கானை யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி தான் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுறேன். நான் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுறேன். அந்த ஏரோவை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் வரும், அது வந்து 1000 dB வந்து வச்சுருங்க. அதுக்கு கோடிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுங்க, குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகும். ஓகே, இந்த வீடியோவில் தான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.